அன்புள்ள சகோதரர்களே, சுமார் 7வது நாட்களாக ஈரான் மீது திணிக்கப்பட்ட ஒரு அநியாயமான போர் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த போரினுடைய விளைவை ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா மட்டும் இல்லாமல் உலக நாடுகள் எல்லாம் சந்திக்கக்கூடிய அளவுக்கான தூரத்துக்கு அது போய்கொண்டிருக்கிறது. இது எங்களுடைய நாட்டையும் பெரிய அளவுல பாதிப்பதற்கான சூழல் இருக்கிறது. அதனால் நாம் புரிந்து கடக்க வேண்டிய ஒரு பகுதி இருக்குது. அதை சொல்வதுதான் இதனுடைய நோக்கம். இருந்தாலும் சின்ன ஒரு முன்னுரையோட சொல்லிக் கொண்டு வரலாம் நினைக்கிறேன். முதலாவது விஷயம், ஈரானுடைய அணு ஆயுத திட்டத்தை நிப்பாட்ட வேண்டும் என்கிற பேச்சுவார்த்தையை மையமாக கொண்டுதான் இந்த தாக்குதல் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. ஈரான் அணு ஆயுதத்தை உற்பத்தி செய்வதா இல்லையா என்பதை தடுப்பதற்கான அதிகாரம் அமெரிக்காவுக்கு இல்லை. உண்மையில் அணு ஆயுதத்தை வைக்கக்கூடாது என்று சொல்லி சொன்னா அமெரிக்காவுடைய கையில தான் இருக்கக்கூடாது. ஏன்னா அவங்க தான் மனிதர்கள் மீது அணு ஆயுதத்தை பயன்படுத்தியவர். உண்மையில் ஈரானிடத்தில் அணு ஆயுதம் இருப்பதை ஏன் அவர்கள் பயப்படுகிறார்கள்? அணு ஆயுத சக்தியுள்ள ஒரு முஸ்லிம் நாடு உருவாகிவிடக் கூடாது என்பது அவர்களுடைய நோக்கம். எனவே இது அநியாயமான முறையில் ஈரான் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த யுத்தத்தில் முஸ்லிம்களுடைய ஒட்டுமொத்த முஸ்லிம்களுடைய எதிரியாக இருக்கக்கூடிய, அதாவது அமெரிக்காவும் இஸ்ரேலும் அழிவை சந்தித்தால் அல்லது ஒரு பெரிய பலகீனத்தை சந்தித்தால் அது உலக முஸ்லிம்கள் அனைவருக்குமான மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வாக இருக்கும். அது எங்களுடைய துஆவாக இருக்க வேண்டும். இது முதலாவது ஒரு விஷயம். இரண்டாவது விஷயம், இந்த போரில் முஸ்லிம் நாடுகள் மீதான தாக்குதல் ஈரான் தரப்பால நடத்தப்படுகிறது. முஸ்லிம் நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய தளங்களுக்கு நடத்தப்படக்கூடிய தாக்குதல் என்றாலும் பொதுமக்கள் வாழக்கூடிய அல்லது விமான நிலையங்கள் போன்றவையும் தாக்கப்பட்டுள்ளது. இதை சந்தோஷமாக எங்களுடைய சகோதரர்கள் செய்தியாக சொல்கிறார்கள். அதுக்கான காரணம், இவர்கள் அமெரிக்காவை சார்ந்திருக்கிறார்கள் என்கிற ஒரு கவலையும் வெறுப்பும். இந்த முஸ்லிம் நாடுகள் அமெரிக்காவை சார்ந்து போகிற இந்த நிலைக்கான பின்னணி என்ன? ஒரு கட்டத்தில் அமெரிக்கா, ரஷ்யா என்று உலக நாடுகள் பிரிந்திருந்தது. இலங்கை போன்ற நாடுகள் ரெண்டைக்கும் சாராமல் அணிசேரா நாடுகளாக இருந்தது. அந்த நேரத்தில் ரஷ்யா நிறைய முஸ்லிம் நாடுகளுக்கு பிரச்சனையாக இருந்தது. ஆப்கானை ஆக்கிரமித்திருந்தது. ரஷ்யாவுக்குள்ளே முஸ்லிம்களுக்கு, அதாவது மத சுதந்திரம் மறுக்கப்பட்டிருந்தது. செஸ்னியா, பொஸ்னியா போன்ற நாடுகள் போராட்டத்தை ஆரம்பித்திருந்தது. அப்போது சவுதி போன்ற நாடுகள் இந்த போராட்ட களங்களுக்கு பெருமளவுல பணத்தை கொடுத்தது. நிறைய சவுதி இளைஞர்கள் அந்த நாடுகளில் போய் போராடினார்கள். எந்த அளவுக்கு ஆப்கான்ல அரபு பத்திரிகை வெளியிடக்கூடிய அளவுக்கு அங்க நிறைய அரபிகள் போய் போராடினார்கள். இந்த போராட்டங்கள் முடிஞ்சு ரஷ்யா வீழ்ச்சி அடைந்தது. ரஷ்யாவை பலவீனப்படுத்த வேண்டும் என்பதற்காக அமெரிக்கா இதுக்கு சப்போர்ட் பண்ணியது. ரஷ்யா வீழ்ந்ததற்கு பிறகு உலகின் ஒட்டுமொத்த ஏகாதிபத்தியமாக அமெரிக்கா மாறியது. இதன் பிறகு இந்த போராட்ட குழுக்கள் அமெரிக்காவுக்கு எதிராக மாறிவிடும் என்பதனால் செப்டம்பர் தாக்குதலை மையமாக வைத்து இந்த ஒட்டுமொத்த போராட்ட குழுக்களை பயங்கரவாதிகளாக அறிவித்து பயங்கரவாதத்துக்கு யாரும் துணை போகக்கூடாது என்ற ஒரு நிலையை உலக ரூல்ஸாக அமெரிக்காவும் உலக நாடுகளும் கொண்டு வந்தது. அதனாலதான் தர்மங்கள் செய்ய முடியாத நிலை கூட இன்னைக்கு அரபு நாட்டுக்கு உருவாச்சு. அந்த நேரத்தில் அரபு நாடுகள் அமெரிக்காவை சார்ந்ததற்கு ரஷ்யாவுடைய இந்த நிலைமையும் நாஸ்திகமா கிறிஸ்தவமா ரெண்டில எதை தேர்ந்தெடுப்பது என்பதில் நாஸ்திகத்தை விட கிறிஸ்தவம் மேலானது என்கிற நிலைப்பாட்டை அவர்கள் எடுத்தது காரணம். சரி, ஒரு நாடு இன்னொரு நாட்டின் தயவில் வாழ்வது ஆகுமா, மார்க்க ரீதியாக ஆகுமா என்று கேட்டால் இது சிறந்த முடிவு அல்ல. ஆனால் மார்க்கத்தில் அனுமதி இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில பம்பு குழுக்களுக்கு சக்காத்துல பங்கு கொடுத்து அவங்களோட அந்த வன்மத்தை அடக்கி வச்சிருந்திருக்காங்க. இதே போன்று அதாவது அஹ்ஸாப் போரிலே காவிர்களுக்கு அதாவது ஈச்சம்பழத்தை கொடுத்து சிலரை போர்க்களத்தை விட்டு தவிர்த்து விடுவதற்கு ரசூலுல்லாஹ் முயற்சி செஞ்சிருக்கிறாங்க. இது மார்க்கத்தில் அனுமதி. இதனால் போற்றத்தக்க நிலைமை அல்ல. போற்றத்தக்க நிலை என்றால் ஈரானை போல சுயமாக தன்னை வளர்த்துக் கொள்ளக்கூடிய நிலை இருந்தால் அதுதான் போற்றத்தக்கது. அவர்களுக்கு பல தடைகள் இருந்தும் அவர்கள் சுயமாக தங்களை வளர்த்துக் கொண்டார்கள். அதுதான் போற்றத்தக்கது. ஆனா இதுக்கு அனுமதி இருக்கிறார்கள், அனுமதி. சரி, இந்த நிலையில் அவர்கள் தங்களுடைய தளங்களை ஈரானுக்கு எதிரான தாக்குதலுக்கு பயன்படுத்தக் கூடாது
பயன்படுத்த அனுமதிக்க மாட்டோம் என்று சொன்னதற்கு பிறகும் அதை தாக்குவது வந்து அதாவது ஒரு சரியான முறையாக இருக்கிறார். எங்களுக்கு மனசுக்கு சந்தோஷமா இருந்தாலும் சரியான முறையா இருக்கிறார். எப்படின்னு சொல்லிட்டோம்னா, உதாரணமா என்னுடைய வீட்டுக்கு ஒருவர் வந்திருக்கிறார். அவருக்கும் உங்களுக்கும் இடையிலே ஏற்கனவே பகை இருக்கு. அவர் எங்கே இருக்கும்போது உங்களுக்கு அடிச்சுக்கிறார். இப்ப வந்து ஏண்ட வீட்டில் இருக்கிறாருக்கு நீங்க வந்து அடிக்கிறார். ஒருவேளை ஏண்ட வீட்டுல இருந்து உங்க வீட்டை தகடிச்சாருன்னா நீங்க வந்து அடிக்கலாம். எப்படி அவர் எங்களுக்கு அடிச்சுக்கிறார் அதனால அடிப்போம்னு சொன்னா அது பிரச்சனையா? இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா அரபு நாடும், அதாவது இஸ்ரேல், அதாவது அமெரிக்காவுக்கு தங்களுடைய பேச ஈரானுக்கு எதிராக பயன்படுத்த அனுமதிக்க மாட்டோம் என்று சொன்னதுக்கு பிறகு இந்த தாக்குதல் நடக்கிறது வந்து அந்த முறையில பார்த்தோம்னு சொல்லி சொன்னா பிற எங்களுடைய சகோதரர்கள் இதை ஒரு சந்தோஷமான செய்தியாக நாங்கள் பகிரும் போது ஏற்படக்கூடிய விளைவு, அதை சொல்றதுக்காகத்தான் நான் இதை சொல்றேன். என்னன்னு கேட்டா, நம்ம சந்தோஷப்படுறோம். சவுதிக்கு அடிச்சுட்டாங்க, குவைத்துக்கு அடிச்சுட்டாங்க, அடிமை அரபிகளுக்கு தாக்குதல் நடந்திருக்குதுன்னு சொல்லி. இந்த தாக்குதலில் கிட்டத்தட்ட 14க்கு மேற்பட்ட இந்திய மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. சுமார் 28 பேர் போல காயப்பட்டிருக்கிறாங்க. இலங்கையை சேர்ந்தவங்களும் அதாவது மரணங்கள் நடந்திருப்பதாக தகவல்கள் வருது. இந்த தகவல்கள் இந்த நாட்டுக்குள்ள வரும்போது நாங்களும் இந்த தாக்குதலை வச்சு சந்தோஷப்பட்டு பேஸ்புக்கில் எங்கட தகவல்களை போட்டு கொண்டிருந்தா இந்த நாட்டில் என்ன விளைவு அது உண்டாக்கும்? உதாரணமா ஒரு 10 பெரும்பான்மை இனத்தை சேர்ந்தவங்க கொல்லப்பட்டாங்க. நாங்க இந்த அடியை சந்தோஷமா வெளியிடுறோம். இந்த நாட்டில் இனவாதத்தை கிளப்புறதுக்கான முயற்சி நடந்து கொண்டிருக்குது. ஏற்கனவே அடக்கப்பட்ட இனவாதத்தை வச்சுதான் அடுத்த அரசியலுக்கான முயற்சி நடக்குது. இப்போது இந்த ஈரான் விஷயத்தை கூட இனவாத நோக்கில் தான் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. அப்ப இதே நேரத்தில் நாங்க இது ஒரு மகிழ்ச்சியாக வெளியிடுகிற போது எங்களுக்கு எதிரான இதாக இலங்கை, இந்தியா போன்ற நாட்டில் இனவாதத்தை, மதவாதத்தை தூக்குறதுக்கு சாதகமாக இது அமையலாம். இதே நேரத்தில் விடுதலை புலிகள் சார்பான சிலர் என்று சொல்லக்கூடியவர்கள் ஈரான் வந்து எங்களை அழிச்சிச்சு, அது அழியணும் என்கிற கருத்தையும் அவங்க சொல்லிட்டு வராங்க. அவங்க தரப்புல எங்களுடைய போரை தோக்கடிக்கிறதுக்கு ஈரான் இலங்கை அரசாங்கத்துக்கு சப்போர்ட் பண்ணிச்சு, அதனால அவங்க அழியணும் என்று சொல்லி கொண்டு வர நேரத்தில் தமிழ் மக்கள் சிலர் அங்க கொல்லப்பட்டு அந்த தாக்குதலை நாங்க ஆதரிக்கிறவங்களாக இருந்தோம்னு சொன்னா அது நாட்டில் வேற வித்தியாசமான நிலைகளை உண்டாக்கும். எனவே எங்களுடைய நிலைப்பாடு நடுநிலையானதாக இருக்கணும். இந்த நடக்கக்கூடிய நிகழ்வுல சில நலவுகள் நடக்கலாம், கெடுதியிலும் சில நலவுகள் இருக்கு. ஒருவேளை இந்த பிரச்சனையினால அரபு நாடுகள் ஒரு நல்ல நிலைக்கு வந்து அமெரிக்காவுடைய தளங்களுக்கு நாட்டுக்கு தேவையில்லைன்னு ஒரு நிலைக்கு வந்தாங்கன்னா அது இதனால ஏற்படக்கூடிய ஒரு நலவாக இருக்கு. அல்லது இன்னொரு நாட்டில் நாங்கள் நம்பிக்கை வைக்காம எங்களுக்குள்ள நாங்களே ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி ஒரு பாதுகாப்பு ஏற்படுத்திக் கொள்வோம்னு சொன்னா அது ஒரு நல்ல முடிவாக இருக்கும். எனவே நாங்க வந்து இந்த நிகழ்வுகள் வந்து எங்களுக்கு நலவாக அமையணும், உலகத்துக்கு நலவ, இன்னொரு 3வது உலக நிகழ்வு ஒன்று வாரதுக்கான சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்குது. அப்படி ஒரு நல்ல மாற்றம், வரக்கூடிய மாற்றம் முஸ்லீம்களுக்கு சாதகமாக அமைகிறதுக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்குது. அதுல வந்து முஸ்லீம், அதாவது இதுல வந்து நாங்க பாவத்துல பங்காளி ஆகிடக்கூடாதுங்கிறதுல கவனமா இருக்கணும். ஈரானுடைய கொள்கை வந்து சியாயிசம் வழிகேடு. நாங்க ஈரானுடைய நலவை ஆதரவு வைக்கிறதுல சியாயிசம் என்கிற வழிகேட்டை குறைச்சி பார்த்துடக்கூடாது. அது பெரிய ஒரு வழிகேடு தான். அந்த வழிகேட்டை நாங்க குறைச்சி பார்த்துடக்கூடாது. அல்லது நாங்க அரபு நாடுகளுக்கு ஆதரவு செலுத்துறோம் என்கிறதுனால அரபு நாடுகளுடைய அனாச்சாரங்களை நியாயப்படுத்தவும் கூடாது. நாங்க அப்படி நியாயப்படுத்தினா அந்த பாவத்துல பங்காளி ஆகுவோம். வழிகேட்டை நியாயப்படுத்தினா அதுல பங்காளி ஆகும். நாங்க இங்க சும்மா இருந்து கொண்டு அந்த பாவத்துல பங்காளி ஆகுறது. எனவே எங்களுடைய அமல்களை நாங்க வீணாக்கி கொள்ளாமலும், நாங்க வாழ்கிற நாட்டில் இதை எங்களுக்கு பிரச்சனையாக நாங்கள் மாற்றிக்கொள்ளாமலும் இந்த பிரச்சனையை பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த பித்னாவுக்குள்ள யார் யாருடைய கைகள் பூந்து வேலை செய்யணும் எங்களுக்கு தெரியாது. இது அல்லாஹு தாலா உலக முஸ்லீம்களுடைய நலவுக்காகவும், அநியாயம் அக்கிரமம் தனி ஒரு ஆளுடைய கையில அதிகாரம் போய் உலக நாடுகள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்குது. இதுல அல்லாஹு தாலா ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். ஒரு அதிகார ஒரு இடத்துல குவிஞ்சிருக்கக்கூடிய நிலையை அல்லாஹ் இல்லாமக்கிறதுக்காக நாங்க துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு நடுநிலையான நிலைப்பாட்டிலும் மார்க்கத்துல குர்ஆன் சுன்னாவுக்கு முரணில்லாத ஒரு நிலைப்பாட்டுக்கு நாங்க இருப்போம். இதை எங்களுடைய நாட்டுக்கு பாதகம் இல்லாத கோணத்தில் அணுக முயற்சி செய்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதுக்கு தௌஃபீக் செய்வானாக. பத்ரில் முஸ்லீம்களுக்கு வெற்றியை கொடுத்த அல்லாஹு தஆலா இந்த நடக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளை முஸ்லிம் உம்மத்துக்கான நலனாக, முஸ்லிம் உம்மத்தை பிடித்து ஆட்டக்கூடிய அக்கிரமமான அநியாயமான அரசியல் சக்திகளுடைய வீழ்ச்சிக்கான அடித்தளமாக ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தௌவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.